செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42 வசனத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரம் 14 வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். சரி, இந்த 2 வசனங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. இந்த 2 வசனங்களுள்ள தொடர்பை நீங்கள் போக போக கண்டுகொள்வீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே பார்க்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று ஒருவனை பற்றி எழுதப்பட்டிருக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை இயேசுவிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். யார் அழைத்து கொண்டு வந்தது? அவனுடைய சகோதரனாக அந்திரேயா யோவான் ஸ்நானனுடைய சீஷன். அதற்கு முந்தின நாள் யோவான் ஸ்நானனை பார்த்துவிட்டு கூட இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறதை பார்த்து 36 வசனம் வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்திரேயாவுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்த உடனே அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். போய் பார்த்துவிட்டு தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவிடத்தில் வந்து, பேதுருடைய மறுபெயர் தான் சீமோன், பேதுருவிடத்தில் வந்து மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவனையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். சீமோன் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை பார்க்க வந்த சீமோனுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நம்முடைய தேவன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். எரிகோ பட்டணத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார். அங்கே வந்து காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று சகைக்கு பெரிய ஷாக். இட் வாஸ் எ ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். இங்கே இப்பொழுது பார்த்தால் அவனுடைய பெயர் பேதுரு அல்ல, அவனுடைய பெயர் யோனாவின் குமாரனாகிய சீமோன். யோனாவின் குமாரனாகிய சீமோன் இப்பொழுது இயேசு வண்டையிலே வருகிறான். இயேசு வண்டையிலே வந்து இவர் எப்படிப்பட்டவரோ பார்க்கலாமே என்று சொல்லி அன்றைக்கு அந்த சகை யோசித்தது போல இவன் எப்படிப்பட்டவரோ பார்க்கலாமே மேசியா என்று சொன்னானே என்று சொல்லி அங்கே வந்த உடனே இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் பார்த்தோம், வாசித்தோம். என்ன சொன்னார்? நீ கேபா என்னப்படுவாய். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய். இந்த சீமோன் யார்? யோனாவின் மகன். யோனா என்று சொன்னால் அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று புறா என்ற அர்த்தம், 2வது ஒரு அர்த்தம் உண்டு, அவனுக்கு ஸ்திரமான இருதயம் கிடையாது, ஃபிக்கல் மைண்டட். ஆண்டவர் சொல்றார், சீமோன் நீ ஸ்திரத்தன்மை இல்லாதவன் பெயர் பெற்ற யோனாவின் குமாரன், நீ சீமோன். சீமோன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? சொல்றதெல்லாம் கேட்டுக்குவான், கீழ்ப்படிய மாட்டான். he will listen everything, he will hear everything, ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். கேபா என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. கேபா என்று சொன்னால் சிறிய பாஷையிலே கேபா என்று சொன்னால் ராக், கண்மலை, கல். அதே வார்த்தையை லத்தீன் மொழியிலே சொல்லும் பொழுது பத்ரோஸ், பேதுரு, லத்தீன் மொழியில் பத்ரோஸ், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கல். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சொல்லி விட்டதெல்லாம் கேட்டு 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 ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தகப்பனுக்கு பிறந்து ஸ்திரத்தன்மையே இல்லாமல் இன்னும் கேட்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிற சீமோனே, நீ பேதுருவாயிருப்பாய், நீ ஒரு பெரிய ஒரு கல்லாயிருப்பாய், ஒரு கண்மலையாயிருப்பாய். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரத்தன்மை இல்லாத சீமோனில் இருந்து ஒரு கண்மலையாகிய ஒரு ராக் ஆகிய பேதுருவாக மாறுகிற வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்தீர்களோ வந்த உடனே ஆண்டவருக்கு உன்னுடைய பழைய பெயரும் தெரியும், உன்னை எப்படி ஆக்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியும். ஆகவே இடைப்பட்ட காலத்திலே எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்து வருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தர்ப்பமாக கொடுத்து உன்னை யோனாவின் குமாரனாகிய சீமோனில் இருந்து பேதுருவாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சிலதான் கேட்பாங்க, என்ன இந்த கோயிலுக்கு போகிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்களே, அபிஷேகம் பண்ணுறதை பற்றின்னு சொல்கிறாங்களே, இன்னும் தப்பு பண்ணுறாங்களே. ஆமாம்,
கட்டாயம் தப்பு பண்ணுவாங்க. ஏன்? அவன் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே பேதுருவாய் மாறிவிடவில்லை. பேதுருவாய் மாறிவிடவில்லை. அந்த 1 அதிகாரம் 42 வசனம் மறுபடியும் வாசிங்க. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய். எப்பொழுது? பின்னால. இன்னைக்கு நீ சீமோன், ஆனால் நாளை ஒரு நாள் நீ கேபாவாக மாறப்போகிறாய். நீ கேபா என்னப்படுவாய். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்துக்கு திருப்புங்க. அந்த 3 அதிகாரத்திலே 14 வசனம் வாசித்தோம். அது தொடர்பில்லாமல் வாசித்தது போல காணப்பட்டது. அங்கே தொடர்பு கொண்டு வர வேண்டுமானால் அதை 3 அதிகாரத்திலே 12 வசனத்தை ஆரம்பிக்க வேண்டும். பேதுரு அதை கண்டு போதும் 14 வசனத்தை பார்த்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொன்னவன் யார் என்று சொன்னால் பேதுரு. அங்கே கதை கண்டு எழுந்து நின்று, அதுவரை ஸ்திரத்தன்மை இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த பேதுரு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கேட்கிறதின்படி நடப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததும் இல்லை, அவன் விட்டு கொடுத்ததும் இல்லை, அதன்படி நடந்ததும் இல்லை. அவன் உண்மையிலேயே புத்தி உள்ளவனாக இருந்திருந்தா, என்னடா இது, நம்ம உண்மையான பேரையும் சொல்லி அப்பா பேரையும் சொல்லி இந்த மனுஷன் கூப்பிடுறாரு, அதுக்கு பின்னால் கேபான்னு ஒன்று சொல்கிறாரு. இந்த கேபான்னு சொன்ன அர்த்தம் என்ன? நான் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டியவன். ஆனால் சிந்தித்து பார்க்கல. சிந்தித்து பார்த்ததாக ரெக்கார்டே இல்லை. அவன் வந்தான், பார்த்தான், ஆண்டவர் சொன்னார் யோனாவின் குமாரனாகிய சீமோன் சொன்னார். அப்படியே அவன் கேட்டான், கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருப்பான் ஒருவேளை, மறுபடியும் திரும்பி போய்விட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமானால் அவன் பேதுரு என்கிற ஸ்தானத்திலே எழும்பி நிற்பதற்கு யோவான் 1 அதிகாரத்தில் ஆரம்பித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உற்சாகப்படுத்தும்படியாக அந்த யோனாவின் குமாரனாகிய சீமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுட்டி காட்டின ஒரு சில காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பேசும்படியாக கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது பார்ப்போமானால், பார்த்த உடனே சொன்னார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அடுத்தபடியாய் இவனை பார்ப்போமானால் லூக்காவின் சுவிசேஷம் 5 அதிகாரம் 4 வசனத்துக்கு போவோம். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோனை நோக்கி என்ன செய்யணுமா? அவர் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். அவன் பார்க்கிறான், அந்த இயேசுவை சந்தித்த உடனேயே அவன் இயேசுவுக்கு சீஷனா மாறி பின்னால போகல. அவனுடைய சகோதரன் அந்திரேயா சொன்னா அது பார்ப்பதற்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஆண்டவரை பின்பற்றி சீஷனா மாற மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கணும், அது எனக்கு வேணும். எனக்கு குழந்தையில் ரொம்ப நாளாக ஆண்டவர் குழந்தை கொடுக்கணும், இயேசு வேணும். இயேசு வேணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இயேசு வேணும், என்னை ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் அவரை பார்க்க ஆசை, ஆசீர்வாதத்தை பெற ஆசை. அதுபோல் அன்னைக்கு யோனாவின் குமாரனாகிய சீமோனும் அந்திரேயா கூப்பிட்டோன்னு கூட வந்துட்டான். நல்ல பிள்ளாவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்துடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லலை. லூக்கா 5 அதிகாரத்தில் ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார். சீமோனை பார்த்து சொல்ல, சீமோனே உன்னுடைய படகை எங்கே தள்ளிட்டு போ, கொஞ்சம் ஆழத்துக்கு போப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆழத்துக்கு வர கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது ஆழமான அனுபவங்கள் தேவை. ஆழமான அனுபவங்கள் இல்லாமல் மேலெழுந்த வாரியாக இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்க முடியாது. You have to go deep into the water. ஆழத்திலே போய் அந்த அதிகாரத்தில் வாசிங்க, 5 வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவை முதலாவது பார்ப்பதற்கு முன்னதாகவும் அவருடைய சீஷன் அல்ல,
இயேசுவை பார்த்து முடித்து இந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் சீஷன் இல்லை. அவன் நல்ல ஒரு மீன் வியாபாரி, எல்லாம் தெரிந்த மீன் பிடிக்கிற கலையிலே தேர்ன பிஸ்னஸ் மேன். அவன் இன்றைக்கு பார்த்தான். அவன் இயேசுவை பார்த்து ஒரு நாள் பார்த்திருந்தாலும் அதன் பிறகு முழுவதும் வாழ்க்கை மீன் பிடிக்கிறதுலேயே போய் கொண்டிருந்தது ஒழிய, இயேசு என்ன பார்த்து சொன்னாரே, நீ கேபா என்னப்படுவாயின்னு சொன்னாரே, இதுக்கு அர்த்தம் என்ன யோசித்தே பார்க்கல. அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்திரேயாவை விட்டு விட்டான், இயேசுவை விட்டு விட்டான். இப்போ மீன் பிடிக்க வருகிறான். இங்கே மீன் பிடிக்க வருகிற சீமோனுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியிருந்தது. என்ன பாடம்? உன்னுடைய திறமை, உன்னுடைய அனுபவம் ஒன்றுக்கும் உதவாது. நீ திறமைசாலியாக இருக்கலாம், நீ கெட்டிக்காரனாக இருக்கலாம், மீன் பிடிக்கிற தொழிலில் கைதேறினவனாக இருக்கலாம், பட் ஸ்டில் your efficiency, your experience will not give you any benefit. உன்னுடைய திறமையும் உன்னுடைய அனுபவமும் மாத்திரம் உனக்கு பிரயோஜனப்பட போகிறதில்லை. ஆகவே இரவு முழுவதும் மீன் பிடிக்க போராடி, எல்லாம் போராடி ஒன்றுமே ஆகப்படாம பெரிய அதிசயத்திலே, அற்புதத்திலே, ஆச்சரியத்திலே இப்படி ஒரு நாள் இருக்காதே, நான் வலையை போட்டால் மீன் கிடைக்குமே, இன்னைக்கு ஏன் மீன் கிடைக்கல என்று சொல்லி போராடி கொண்டிருந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே என்ன செய்யணும்? ஆழத்தில் தள்ளிக்கு போட்டு உன் உங்கள் வலைகளை போடுங்கள். ஆகவே சொன்னா, ஐயரே இரவு முழுவதும் பிடிச்ச ஒன்றும் கிடைக்கல, நீர் சொல்லிட்டீர், ஆளுடைய வலையை போடுகிறேன். ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய வலைகளை போடுங்கள்னு. இவன் என்ன சொல்றான்? வலையை போடுகிறேன். ஆண்டவர் சொன்னார் உங்கள்கிட்ட இரலாட்டு இருக்கிற வலைகளை போடுங்கப்பா, அவ்வளோ நிறைய மீன் தரப்போறேன். உன்னுடைய அனுபவத்தின்படி ஒரு மீனும் கிடைக்காம இருக்கலாம், இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நிறைய மீன் தரப்போறேன். என்னுடைய வல்லமையை தெரிந்து கொள், நான் யார் என்று தெரிந்து கொள் என்று சொல்லி வலைகளை போடுங்கள்னு சொன்னா, நீ சொல்லிட்டபடியினால் என் வலையை போடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வலையை போட்டான். அடுத்த வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, ஒரு வலையை போட்டு ஒரு வலையில கிடைச்ச மீனை இழுக்க முடியாம இழுத்து வலை கிழிஞ்சி எல்லாத்தையும் வாரி வாரி போட்டால் 2 படகு நிறைய மீன். இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் தான் யார், தன்னுடைய வல்லமை என்ன, தனக்கு கீழ்ப்படுதல் நடக்கிறது என்னவென்று சொல்லி முதலாவது அந்த சீமோனுக்கு சொல்லி கொடுத்து, கேட்க மாத்திரம் செய்து கொண்டிருந்த சீமோனுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தினார். யாரும் 7ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். அந்த இடத்துல பாருங்க, சீமோனுடைய பெயர் சீமோன் பேதுருவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சீமோனை பார்த்து படகை தள்ளுன்னு சொன்னார். இப்பொழுது சொல்லப்படுகிறது சீமோன் பேதுரு அதை கண்டு. பேதுரு என்கிற பெயர் இப்பொழுது அந்த சீமோன் என்கிற பெயரோட இணைய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதுவரை சீமோன் இப்போ அந்த உள்ளத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்ற இத்தனை வருஷம் அனுபவம் என்னாச்சு, நான் இதுவரை பார்த்ததே இல்லையே, ஒரு வலையை போட்டு அது 2 படகு நிரம்புறவள மீன் கிடைச்சதே இல்லையே, இது எப்படி என்று சொல்லி அந்த பேதுரு என்கிற அந்த பாறாங்கல் என்கிற அந்த அனுபவத்தினுடைய ஒரு பகுதி அவனுடைய வாழ்க்கையிலே லேசாக தொட ஆரம்பிக்கிறது, அவனுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானது. பெரிய பிரமிப்பு, ஆச்சரியம். அப்பா, இவ்வளவு மீனா, 2 படகு நிரம்புறளவு மீனா, இன்னும் பெரிய ஆச்சரியம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதப்பா, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். முதலாவது சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ கேபா என்னப்படுவாய். இப்படி 2வது அதே சீமோனு சொல்லுகிறாய், இந்த மீனை பிடிக்கிறத கண்டு நீ ஆச்சரியப்பட்டு போனாயே சீமோனே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். அர்த்தம் சீமோனுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, அந்த ஆச்சரியம் அந்த உள்ளத்திலே பெருத்த ஆச்சரியம். அந்திரேயா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வந்தது.
உடனே 11ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுதுதான் அவன் சீஷனாக பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அதற்கு முன்னதாக அந்திரேயாவை மூலமாக இயேசுவை பார்த்த உடனே பார்த்து விட்டு வந்து விட்டு மீன் பிடிக்க போய்விட்டான். இப்பொழுது ஆண்டவர் முதலில் அவன் அனுபவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுக்கு கடைசியிலே தன்னுடைய வார்த்தையின்படியே 2 படகு நிறைய மீனை கொடுத்து அதையும் பிடிச்சு கொண்டு போட்டுட்டு ஐயோ நீ யோசிக்க பிரமிச்சு நிற்கும் பொழுது, சீமோனே உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ புரியலோ தெரியல. இந்த பிரமிப்பு அவனுக்கு தாழ முடியலை, ஆச்சரியம் தாழ முடியலை. இப்படி ஒரு ஆள் நமக்கு எஜமா இருந்தால் நல்லா இருக்குமே. போகிற இடத்து தேவைப்படும் போதெல்லாம் ஒரு வலையை போட்டால் 2 போட் நிறைய மீன் கிடச்சா நல்ல பிஸ்னஸ் ஆச்சே. இப்படி ஒரு ஆள் நமக்கு பாஸாக இருந்தால் நல்லது தானே யோசித்து எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் போனானே ஒழிய அன்னைக்கு அவன் பூரண சீஷனாக இயேசுவின் பின்னாலே போகலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரும் பின்பற்ற ஆரம்பித்த உடனே 100க்கு 100 பரிபூர்ணமாய் மாறி இயேசுவை பின்பற்றுகிறதில்லை. ஹல்லேலூயா. என்னிடத்தில் குறைகள் இருக்கலாம், உங்கள் எல்லாத்திலையும் குறைகள் இருக்கலாம். எல்லாரும் ஏதோ ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம், ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம், ஒரு நன்மையை பார்க்கிறோம், ஒரு சுகத்தை பார்க்கிறோம். ஐயோ இது நல்ல இயேசுவாச்சே, ஆண்டவராச்சே, இப்படி பேசினாரே, அவர் பின்னால போக ஆரம்பிச்சிடுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆண்டவர் போதும், இந்த ஆண்டவர் போதும், ஆண்டவர் இவர் போதும்னு சொல்லி பின்னால் போக ஆரம்பிச்சிடுறோம். இது வாழ்க்கையிலே ஆரம்பித்த அந்த ப்ராசஸில் இது ஒரு படி. இந்த படியிலே போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இதே சீமோனை யோசித்து பார்ப்போம். ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு. இங்க அங்க ஒரு டிஸ்பியூட் வருகிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சொன்னாங்க தீர்க்கதரிசி என்கிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கேட்டார், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? யாரும் பதில் சொல்லலை. யோவான், அந்திரேயா, யாக்கோபு யாருமே பதில் சொல்லல. சீமோன் அங்கே எழும்பி உடனே சொல்றான். சீமோன் பேதுரு உடனே எழும்பி சொல்கிறான், சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஆனால் நீ இன்னும் எப்படி இருக்கிறாய்? யோனாவின் குமாரனாகிய சீமோன். இன்னும் வாழ்க்கை எப்படி மாறவில்லை? கேபாமா மாறவில்லை. ஆனாலும் கூட மறைமுகமாக அவன் புரிந்து கொள்ளும்படியாக 18ஆம் வசனத்தை சொல்லுகிறார். வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆண்டவர் தான் செய்ய போகிற ஊழியத்தை, அவன் மூலமாய் செய்யப்படுகிற வேலையை அவனுக்கு மறுபடியும் கூட 2ஆம் தரம் அழுத்தம் திருத்தமாக ரீஅஷ்யூர் பண்ணி அவனுடைய அழைப்பையும் அவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தையும் இந்த முறை அழுத்தமாக சொல்லிக் கொடுக்கிறார். நீ பேதுரு, உண்மையிலே என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் பேசலையா? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லலையா? யோனாவின் குமாரனாகிய சீமோனை என்று உன்னுடைய பழைய நிலைமையை சுட்டி காட்டி, உன்னை நான் இப்படி அழைத்திருக்கிறேன், இதற்காக அழைத்திருக்கிறேன், இப்படி வாழ வேண்டியவள், இப்படி ஜீவிக்க வேண்டியவள், இந்த கல்லின் மேல் சபையை கட்ட போறேன், நீ சபைக்கு தூணாய் இருப்பாய், சபைக்கு ஊழியத்தில் இருப்பாய், ஊழியம் செய்வாய், என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இதையும் பேதுரு கேட்டான், சீமோன் இதையும் கேட்டான். ஆனால் மனசுக்குள்ளே போச்சா தெரியாது. அதில் பார்த்தேன்னா பாருங்க, 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த வேகம் மட்டும் எல்லாருக்கும் உண்டு, நம்ம சபையில உண்டு. என்ன சொல்லிடுவோம்? வாழ்விலும் சாவிலும் உம்மையே நாம் பின்பற்ற ஆண்டவரை. நான் தான் I am also praying. I prayed for so many months. God has not given me a good job. ஆண்டவன் நான் கேட்டது போல ஒன்றும் செய்யலையே.
ஆண்டு அனுபவத்தை கொடுத்து சீமோனாக இருக்கிற ஒன்றை கேபாவாக மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பெரிய உன்னை பதப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆனால் ஒரே நாளில் மாறாது. ஒரே நாளில் சீமோன் பேதுருவாய் மாற மாட்டான். இன் ஒன் டே சைமன் cannot become பீட்டர், சைமன் cannot become கேஃபஸ். இப்போ கடைசியில் சொல்றாரு ஆண்டவர், வாசிங்க 34ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். 31ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? 31ஆம் ஆண்டவருக்கு நான் அவ்வளோ பேர் மறந்தா போகுது. நம்ம பேர் என்னன்னு தெரியாதா? சுகுமார்னு சொல்ல தெரியாதா? ஒரு முறை சுகுமார்னு சொன்னால் சுகுமார்னு சொல்ல தெரியாதா? முதல் முறை கூப்பிட்ற சீமோனே சீமோனே. 34ஆம் வசனம் சொல்றார், பேதுருவே என்று அழைக்கிறார். அவர் சீமோன் என்று அழைத்திருக்கலாமே, இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். கேட்டு கேட்டு விட்டுக்கிட்டு இருக்கிற சீமோனே, நீ பேதுருவாக வேண்டியவன். இன்றைக்கு பார், நீ என்ன மறுதலிப்பாய். இந்த ப்ராசஸ், இந்த ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே இப்படி தடுமாறி கொண்டுதான் இருக்கிறோம். இல்லை என்று சொல்லவே முடியாது. அப்பொழுது இந்த பேதுரு யோசிக்கவில்லை. பேதுரு யோசிக்கவே இல்லை. பேதுரு யோசிக்கல, நான் ஆண்டவரை மறுதலிப்பேனா? இவர் என்ன புலம்புறாரு சும்மா? வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, செத்தாலும் சரி, மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, நீ நான் சாகிறதில்லப்பா, நீயும் சாகிறதில்லப்பா. காலையில் சேவலுக்கு முன்னால நீ என்ன 3 தரம் மறுதலிப்பாய். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை மறுதலிப்பா. 3 என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு உறுதிப்படுத்தலுக்குள்ளாய் வருகிறது. 7 7 என்கிற வார்த்தை பூரணம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரோடு இப்படித்தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய சொந்த பேரும் தெரியும், அவர் நமக்கு வைத்திருக்கிற பேரும் தெரியும், நாம் புரண்டு கொண்டிருக்கிற சூழலை தெரியும். ஹல்லேலூயா. அவர் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் அங்கே சீமோனுக்கு ஒரு புது பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதுவரை அவன் நினைச்சதெல்லாம், ராத்திரி முழுது மீன் பிடிக்க போய் மீன் பிடிச்சு நல்லா நீந்தி நல்லா நீச்சல் அடிப்பான் பேதுரு. கடல்ல நீச்சல் அடிக்கிறவன். அது மட்டுமல்ல, படகோட்ட தெரிஞ்சவன். படகோட்டவன் 2 புஜமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். படகோட்ட தெரிஞ்சவன். அது மாத்திரமல்ல, அந்த கடலில் போய் மீன் பிடிக்க கற்றுக்கொண்டவன். எல்லாம் தெரியும். சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங். அவனுடைய தைரியம்லாம் அதுதான், நான் நினச்சா எவனையும் வெட்டுவேன், எனக்கு முடியும், என் கையில் பலன் இருக்கு. ஆகவே தான் அவனை பார்த்து சொல்லும் பொழுது 37ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? யாரை பார்த்து சொன்னாரு? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு? சீமோனே. பார்த்தது பேதுருவை. He looked at Peter but called him Simon. பேதுருவை பார்த்து பேதுருவைன்னு கூப்பிட தெரியாது அவருக்கு. அந்த நேரத்தில் பேதுருவாய் இல்லை. அந்த நேரத்தில் அவன் இன்னும் சீமோனா தான் இருக்கான். சீமோனே, உன் மாமிசத்தின் மேலே பலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, மாமிசத்தின் மேல் பலத்தை வைத்துக் கொண்டிருக்கிற சீமோனே, உன்னுடைய மாமிசம் பலவீனமானது. You may think you are a strong person, you may think you are a healthy person, but God says you are weak, but your spirit is strong. ஆண்டவர் இந்த பெரிய ஒரு பாடத்தை பேதுருவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆகிப்போச்சு. இந்த சீமோனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்களானால் யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆரம்பம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பாருங்க, இவ்வளவு பேசி இவ்வளவு அனுபவிச்ச பிறகும் இன்னும் அவன் யாரா தான் இருக்கான்? Simon still he is Simon Peter, he is not Peter alone. இன்னும் அவன்கிட்ட பேதுருவாக வேண்டும் என்ற ஒரு குணமும் இருக்கிறது, சொல்றத பாதியை கேட்டு விட்டுப்படுற குணமும் இருக்கிறது. ரெண்டும் கலந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 21ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களையும் சொல்லும்போது சீமோன் பேதுரு இப்பொழுது மறுபடியும் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவுக்கு அன்னைக்கு கிழிஞ்ச வலை மறுபடியும் என்னைக்கோ எடுத்து ரிப்பேர் பண்ணி பத்திரமா ஒழிச்சு வச்சுருந்தான். எப்போ ரிப்பேர் பண்ணான்னு தெரியாது. நம்ம ஆட்கள் ஒழிச்சு வைக்கிற மாதிரி
என்னைக்கோ மீன் பிடிக்கும்போது கிழிஞ்ச வலை, அன்னைக்கு வலையும் படகையும் விட்டான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த உடனே ஓடி போயிருப்பான்னு நினைக்கேன். நமக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், அல்லது நமக்கு உள்துறை மந்திரி கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே. ஆண்டவர் இவரே போயிட்டார், இவர் ஆட்சியை பிடிப்பார், ஆட்சியை பிடித்தா நான் ஒரு மந்திரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. ஐயோ, யோசிச்சு பார்த்தா அந்த வலை வேற கிழிஞ்சு போச்சப்பா. தேடிப்பிடி அந்த வலையை, அந்த வலையும் படகையும் தேடி பிடிச்சி படகையும் சுத்தம் பண்ணி வலையும் தச்சு சரியாக வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். கூடவே அந்த கூடத்தை தூக்கிட்டு போயிடுறான். அப்போஸ்தலர் 1:13 அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும். பாருங்க, அங்கதான் பேதுரு வந்து நிற்கிறார். மற்ற எல்லா இடத்துலையும் சீமோன் பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன். இங்கே சீமோன் கூட இல்லை, இங்கே பேதுரு. இதன் பிறகு வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களிலும் பேதுரு 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 பேதுருன்னு சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய சீமோன்ங்கிற வார்த்தையை பார்க்க முடிகிறதில்லை. 3:14 நீதியும் உள்ளவரே, நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இப்ப அவன் தடுமாறவில்லை தன்னுடைய வார்த்தையில. இப்பொழுது அவன் பேதுருவாய் எழும்பி நிற்கிறான். இப்பொழுது சீமோன் பேதுருவாய் எழும்பி நிற்கவில்லை, யோனாவின் குமாரனாகிய சீமோனாகவும் இல்லை, அவன் பேதுருவாய் எழும்பி நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவனுக்கு தெரியும், இந்த ரோம் அரசாங்கம் என்னையும் கொலை செய்யும், இந்த ரோம் அரசாங்கம் என்னையும் வீழ்த்தும், பரவாயில்லை, லெட் கம் வாட் மே, எனக்கு தெரிந்ததை நான் உரைப்பேன் சொன்னா. யூத ஜனங்களே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் சொல்லி முடித்தோண்டே பதில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீ பேதுருவாய் மாறி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய நாள் வந்துவிட்டது. நீ ஆயத்தமா இருக்கிறியா சகோதரனே, சகோதரியே? ஆண்டவரே, நேசிக்கிறேன், நீ சொல்கிற ஊழியத்தை செய்வேன். எத்தனையோ சொல்ல விரும்புறீங்க. ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபித்து முடிப்போம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்கள் ஜெபக்குழுவினர் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை மற்றொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.